ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸு இயல் 1லேருந்து 3 வரலையும் டெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்தியாவில் ஏராளமான செல்வத்தை பற்றி மார்க்கோபோலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகள் பயண குறிப்பிலிருந்து டேஷ் அறிந்து கொண்டனர். ஐரோப்பியர்கள் அறிந்து கொண்டனர். செல்வந்தத்தை பற்றி மார்க்கோபோலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகள் பயண குறிப்பிலிருந்து ஐரோப்பியர்கள் தான் அறிந்து கொண்டனர். முதல்ல செகண்ட் கொஸ்டின், 1736 1760 வரை ஆனந்தரங்கம் எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவுமுறை பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் அக்காலத்தை பற்றி அறிய உதவும் ஒரே எழுதப்பட்ட சமய சார்பற்ற மதிப்புமிக்க பதிவாக நமக்கு கிடைத்துள்ளது. எந்த வருஷத்தில் கிடைத்துள்ளதுன்னா 1760. வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய தேசிய ஆவண காப்பகம் NAIன்னு சொல்லுவாங்க. டேஷில் அமைந்துள்ளது. புதுடெல்லியில் அமைந்துள்ளது. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இது சரி. டேஷ் தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்களுள் ஒன்றாகும். சென்னை பதிப்பாசனம் தென்னிந்தியாவின் மிக பழமையான களஞ்சியம். தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் டேஷாம் ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன. இது கொச்சி மற்றும் சோழமண்டல கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்புடையது. எந்த வருஷம்னா 1642. டேஷ் என்பவரின் பெரும் முயற்சியால் 1917 ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது. டாப்வில் என்பவரின் பெரும் முயற்சியால் தான் சென்னையில் நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது. இந்திய டேஷ் கலையின் கலை அம்சம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்றாக புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சியில் இருக்குது. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது. புனித டேவிட் கோட்டை கடலூரில் இருக்குது. இந்திய கேட் டெல்லி பாராளுமன்றம். குடியரசுத் தலைவர் மாளிகை ஆகியன உள்ளன. எங்கன்னா இந்திய கலையில் சிறந்தது கட்டடக்கலையில் அம்சம். கட்டடக்கலையின் அம்சம் தான் கலை அம்சம். இந்திய கட்டடக்கலை அம்சம்தான். டேஷில் உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியகம் இந்தியாவில் மிகவும் பெரும் தேசிய அருங்காட்சியகமாகும். டெல்லியில் உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியகம் தான் இந்தியாவிலே மிக பெரும் தேசிய அருங்காட்சியகமாகும். டெல்லி அருங்காட்சியகம் டேஷாம் ஆண்டு நிறுவப்பட்டது. 1949 தான் டெல்லி அருங்காட்சியகம் நிறுவப்பட்டது. நவீன இந்தியாவில் முதல் நாணயம் கிபி 1862 ஆங்கிலேயர் ஆட்சியில் வெளியிடப்பட்டது. 1862 ஆங்கில ஆட்சியின் போது தான் நவீன இந்திய முதல் நாணயம் வெளியிடப்பட்டது. ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் டேஷ் தனது உருவ தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார். 7ஆம் எட்வர்ட் தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார். எப்போ வெளியிட்டார்னா ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் யாருன்னா 7ஆம் எட்வர்ட். இவர் தான் உருவ தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார்.
அவருடைய உருவத்தின் நாணயத்தை வெளியிட்டார். ரிசர்வ் வங்கி டேஷின் முறையாக நிறுவப்பட்டு இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது. 1935 தான் முறையான நிறுவப்பட்டு இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடப்பட்டது. மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு ஜனவரி 1938 ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது. எப்போனா 1938. டேஷில் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. எந்த வருஷத்தில் கட்டப்பட்டதுன்னா 1690 தான். 1690 தான் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. கிபி பொது ஆண்டு. கிபி பொது ஆண்டு டேஷில் துவங்கியவர்களால் கான்ஸ்டாண்டினோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்ட பிறகு இந்தியாவிற்கு ஐரோப்பியருக்கும் இடையிலான நிலவழி மூடப்பட்டது. எந்த வருஷத்துலனா 1453 தான் துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபிள் என்ற பகுதிக்கு கைப்பற்றப்பட்டது. டேஷ் இளவரசர் ஹென்றி பொதுவாக மாலுமி ஹென்றி என அறியப்படுகிறார். அவர் உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை ஊக்குவித்தார். போர்த்துகீசிய இளவரசர். அந்த இளவரசர்னா போர்த்துகீசியருடைய இளவரசர் தான் ஹென்றி. பொதுவாக மாலுமி ஹென்றி என அறியப்படுகிறார். டேஷாம் ஆண்டு போர்த்துகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். மன்னர் 2ஆம் ஜான் அவரை ஆதரித்தார். எந்த வருஷம்னா தெற்கு முனையை போர்த்துகீசிய மாலுமி பார்த்தலோமியா டயஸ் 1487 தான் போர்த்துகீசிய மாலுமி பார்த்தலோமியோ டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். வாஸ்கோ ட காமா தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்து அங்கிருந்து மொசாம்பிக் பகுதிக்கு தனது பயணத்தை தொடர்ந்தார். பின்னர் இந்திய மாலுமி ஒருவரின் உதவியோடு கிபி டேஷில் கள்ளிக்கோட்டையை அடைந்தார். எப்போன்னா 1498 தான் கள்ளிக்கோட்டையை அடைந்தார். 1498. 1524 வாஸ்கோ ட காமா 3வது முறையாக இந்தியா வந்தபொழுது நோய்வாய்ப்பட்டு டிசம்பர் டேஷில் கொச்சியில் காலமானார். டிசம்பர் மாதம் 1524 தான் கொச்சியில் காலமானார். 1524 தான் கொச்சியில் காலமானார். யாருன்னா வாஸ்கோ ட காமா 3வது முறையாக இந்தியாவுக்கு வந்தபோது. எந்த வருஷம்னா 1524 தான் வாஸ்கோ ட காமா 3வது முறையாக இந்தியாவுக்கு வந்தார். வந்த பிறகு அப்போ அவருக்கு உடம்பு சரியாத போயிடுச்சு. உடம்பு சரியில்லைன்னு அவர் என்ன செஞ்சுருக்காரு, அப்போ தான் கொச்சியில் இருந்தார். கொச்சியில் இருக்கிறப்ப அவர் இறந்துட்டார். 1524 தான் இறந்தார். நீலநீர் கொள்கையை பின்பற்றியவர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. நீலநீர் கொள்கையை பின்பற்றியவர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இந்தியாவில் போர்த்துகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் டேஷ் ஆவார். அல்போன்சோ டி அல்புகர்க். டேஷில் போர்த்துகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. 1556 போர்த்துகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. அச்சு இயந்திரத்தின் உதவியால் ஓர் ஐரோப்பிய எழுத்தாளர் 1563 கோவாவில் டேஷ் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்டார். இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை
அச்சிட்டு வெளியிட்டார். ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் டேஷில் நிறுவினார். 1611 நிறுவினார். 1611 ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரையில் மசூலிப்பட்டினத்தில் தான் 1611 நிறுவினார். என்னத்தை நிறுவினார்னா வணிக மையத்தை. 1696 சுதானுதியின் வலுவான ஒரு கோட்டை கட்டப்பட்டது. அது 1700 டேஷ் கோட்டை என அழைக்கப்பட்டது. வில்லியம் கோட்டை என அழைக்கப்பட்டது. வில்லியம் கோட்டை 1696 தான் சுதானுதீன் என்பவர் தான் அந்த கோட்டையை கட்டினார். அந்த கோட்டை 1700 அந்த கோட்டை வில்லியம் கோட்டை என அழைக்கப்பட்டது. தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பெர்க் என அழைத்தனர். சீகன்பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார். தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். முதல்ல சீகன்பால்கு தான் தரங்கம்பாடிக்கு வந்திருக்காரு. அந்த டென்னிஸ் கோட்டைக்கு டேனியர்களால் அனுப்பப்பட்டவர்கள் தான் அவருங்க. டென்மார்க் அரசர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டவர் தான் இந்த சீகன்பால்கு. முதல்ல தரங்கம்பாடியில் தான் அச்சுக்கூடத்தை நிறுவினார். தூர கிழக்கு நாடுகளுடன் வணிக செய்யும் நோக்கில் 1731 ஜோதன்பர்க் என்பவர் டேஷ் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார். ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார். எந்த வருஷம்னா 1731. யாருன்னா ஜோதன்பர்க். அவர் என்னத்துக்காகனா தூர கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்வதற்காக அந்த ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார். முகலாயர் பேரரசர் ஜஹாங்கீர் சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு டேஷில் அனுமதி வழங்கினார். 1613 அனுமதி வழங்கினார். எதுக்காக அனுமதி வழங்கினார்னா முகலாயர் பேரரசர் ஜஹாங்கீர் இருக்கார். அவர் சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்க ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு 1613 அனுமதி வழங்கினார். இருட்டறை துயரம் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1756. தஸ்தக் என்றழைக்கப்படும் சுங்கவரி விலக்கு ஆணையை தவறாக பயன்படுத்திய ஆங்கிலேயர் மீது மீர் காசிம் கோபமடைந்து கலகத்தில் ஈடுபட்டார். சரி. கர்நாடக போர்கள் 1746 முதல் 1763 வரை நடைபெற்றது. இப்போரின் விளைவாக ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் அதிகாரம் வலுப்பெற்றது. 1746 1763 வரை கர்நாடக போர் ஏற்பட்டது. இதன் போரின் விளைவாக கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் அதிகாரம் ஆங்கிலேயருடைய அரசியல் அதிகாரம் வலுப்பெற்று இருந்தது. கர்நாடக போர் முக்கியமான கொஸ்டின். கர்நாடக போர் 1746 முதல் 1763 வரை நடைபெற்றது. ஆகஸ்ட் 3 1749 டேஷில் நடைபெற்ற போரில் பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே, சந்தா சாஹிப், முசாபர் ஜங் ஆகியோரின் கூட்டுப்படைகளால் கர்நாடக நவாப் அன்வாருதீன் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். ஆம்பூரில் நடைபெற்ற ஆகஸ்ட் மாதம் 3 1749 ஆம்பூரில் நடைபெற்ற பிரெஞ்சு போரின் பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே, சந்தா சாஹிப், முசாபர் ஜங்
இவங்கெல்லாம் கூட்டாக இருந்து அந்த போரில் கர்நாடக நவாப் அன்வர்தீனை தோற்கடித்தாங்க. என்ன ஊர்னா ஆம்பூரில். மங்களூர் உடன்படிக்கைக்கு பின் ஆங்கிலேயருக்கு எதிராக வெளிநாடுகளுடன் கூட்டணி அமைக்கும் பொருட்டு பிரான்ஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு திப்பு சுல்தான் தன்னுடைய தூதுவர்களை அனுப்பினார். மங்களூர் உடன்படிக்கைக்கு பின் ஆங்கிலேயருக்கு எதிராக வெளிநாடுகளுடன் கூட்டணி அமைக்கும் பொருட்டு வெளிநாட்டில் கூட்டணி வச்சுக்கிட்டுன்னு என்ன செஞ்சாருன்னா பிரெஞ்சு மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு, பிரெஞ்சு நாட்டுக்கும் துருக்கி நாட்டுக்கும் திப்பு சுல்தானுடைய தூதர்களை அனுப்பினார். டேஷாம் ஆண்டு ஆங்கிலேயருக்கு ரகுநாத ராவுக்கும் இடையே சூரத் ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1775 ஆண்டு. 1775 ஆண்டில் தான் ஆங்கிலேயருக்கும் ரகுநாத ராவுக்கும் இடையே சூரத் ஒப்பந்தத்தில் கையெழுத்துப்பட்டாங்க. எந்த வருஷம்னா 1775 ஆண்டு. டேஷாம் ஆண்டு மே 17ஆம் நாள் வாரன் ஹேஸ்டிங்ஸ் மற்றும் மகாதாஜிக் சிந்தியா இடையே சால்ஃபை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதுன்னா எப்போன்னா 1782 மே 17ஆம் நாளில் வாரன் ஹேஸ்டிங்ஸும் மகதாஜியும் சிந்தியாவும் இடையே சால்வை ஒப்பந்தம் ஏற்பட்டது. அப்போ தான் சால்வை ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திடப்பட்ட நாள் 1782. ஆங்கிலேயரின் இந்திய நிர்வாக அமைப்பு டேஷ் முதன்மை நிர்வாகமாக இயங்கியது. 4 முதன்மை நிர்வாகமாக இயங்கியது. டேஷில் இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றுக் கொண்ட வெல்லஸ்லி பிரபு அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தினார். 1798 இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றுக் கொண்ட வெல்லஸ்லி பிரபு 1798 தான் கவர்னராக இருந்தார். அப்போ தான் அரசு ஊழியருக்கு தேவையான பயிற்சியை அறிமுகமும் படுத்தினாங்க. போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர்கள் நியாயமானது என்ற கருத்தை முதலில் டேஷாம் ஆண்டு பட்டை சட்டம் அறிமுகப்படுத்தியது. 1834 ஆண்டு பட்டை சட்டம் அறிமுகப்படுத்தியது. போட்டித் தேர்வுக்கு மூலம் அரசு ஊழியர்கள் நியமனத்துக்கு முதல்ல 1833 தான் பட்டை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பட்டை சட்டம் எப்போன்னா 1833. எதுக்காகனா போட்டித் தேர்வுக்காக, அரசு ஊழியருக்கு போட்டித் தேர்வுக்காக பட்டய சட்டம் 1833 இயற்றப்பட்டது. 1863 ஐசிஎஸ் தேர்வின் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். இவர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர் ஆவார். ரவீந்திரநாத் தாகூரோட அண்ணன் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூரோட அண்ணன் சத்யேந்திர தாகூர். இவர் தான் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் தான். எந்த வருஷம்னா 1863 தான் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர் சத்யேந்திரநாத் தாகூர். இவரோட தம்பி ரவீந்திரநாத் தாகூர். இந்தியாவின் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் டேஷ் பிரபு ஆவார். காரன்வாலிஸ் பிரபு ஆவார். முதல்ல இந்தியாவில் காவல்துறையை உருவாக்கியவர் யாருன்னா காரன்வாலிஸ் பிரபு. டேஷில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்வதையும் நிதி வழங்கும் அதிகாரத்தையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஏற்றுக்கொண்டது. 1772 இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்வதை
நிதி வழங்கும் அதிகாரத்தையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஏற்றுக்கொண்டது. வங்காளத்தில் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி சர் எலிசா இம்பே ஆவார். வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்ஹௌசி பிரபு இணைந்து கொண்ட பகுதிகள் சதாரா, ஜெய்ப்பூர், சாம்பல்பூர், பகத்து, உதய்யூர், ஜான்சி மற்றும் நாக்பூர். டல்ஹௌசி பிரபு வந்து சாரதா 1848 தான் அந்த சாரதாவது அந்த பகுதியை இணைச்சார். அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர், சாம்பல்பூரை வந்து 1849 இணைச்சார். அப்புறம் 1850 பகத்து என்ற ஒரு பகுதியை இணைச்சார். அடுத்தது உதய்பூரில் வந்து 1852 இணைச்சார். ஜான்சியை வந்து 1853 மற்றும் நாக்பூரை வந்து 1854 இணைச்சிக்கிட்டாங்க. இந்த வாரிசு இணைப்பு கொள்கையின் மூலம் இந்த பகுதியெல்லாம் டல்ஹௌசி பிரபு இணைச்சார். ஆங்கிலேயர் இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் டேஷ் நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த இத்திட்டம் ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி மற்றும் பிஸ்வேதாரி என்னும் பல பெயர்களால் அழைக்கப்பட்டது. 19% நிலப்பரப்பில் ஆங்கிலேய இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பு 19% நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இத்திட்டத்தில் தான் யாரார்னா ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி மற்றும் பிஸ்வேதாரி என்ற பல பெயர்களால் இந்த இடத்த அழைக்கப்பட்டது. நிலப்பரப்பை மகள்வாரி முறை என்பது ஹோஸ்ட் மெகன்சி என்பவரானது சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரி முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவமே ஆகும். எதுனா மகள்வாரி 1855 56 விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கலகம் சந்தால் கலகமாகும். பீகாரில் உள்ள ராஜ்மஹால் குன்றுகளில் அருகில் உள்ள பகுதிகளில் சந்தால் மக்கள் வேளாண்மை செய்து வந்தனர். எந்த வருஷம்னா 1855 56 வரை. விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட நாள். பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக டேஷில் பஞ்சாப் நில உரிமை மற்றும் சட்டம் நிறைவேற்றப்பட்டு சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டது. 1900 பஞ்சாப் நிலவரி உரிமை சட்டம் இயற்றப்பட்டது. மாப்லா என்று அழைக்கப்பட்ட முஸ்லீம் விவசாயிகள் அவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. இந்து ஜமீன்தாரர்கள் வந்து ஜென்மிஸ்ரே மற்றும் ஆங்கில அரசால் அடக்கப்பட்டு சுரண்டப்பட்டனர். இதுவே இப்புரட்சிக்கு முதன்மையான காரணமாக இருந்தது. சரி, பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் டேஷாம் ஆண்டு ஒரு கலகத்தில் ஈடுபட்டனர். அது தற்கான கலகம் என்று அழைக்கப்பட்டது. எந்த வருஷம்னா 1875 பூனா மாவட்டத்தில் விவசாயி கழகம் ஒன்று தக்காணத்தில் ஏற்பட்டது.